இன்றைய அன்னதானம் பானுகா ஷரண் கிடுஷன் இவங்க சார்பாக இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கறாங்க. 11/8/2025 இன்றைய அன்னதானம் பானுகா ஷரண் கிடுஷன் இவங்க சார்பாக குழந்தைங்க சார்பாக கொடுக்கறாங்க. இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கங்க. கிடுஷன் அவங்களுடைய பிறந்த நாள். கிடுஷன் அவங்களுடைய பிறந்த நாள். கிடுஷன் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். கிடுஷன் அவங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார்னால பல்லாண்டு வாழணும். ஹாப்பி பர்த்டே கிடுஷன், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா 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 அரோகரா. அண்ணாமலையாருக்கு, உண்ணாமலை அம்மனுக்கு ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். சாமிக்கு வாங்கிட்டீங்களா? சரி, நீங்க சாப்பிட்டீங்க இல்லையா? சாப்பிட்றோம், சாப்பிட்டு போங்க. சாமி சாப்பிட போறீங்களா? கப்பில் கொடுத்து அனுப்பணுமா? அப்போ வாங்கிக்கிங்க போங்க. சாமி கொடுத்து அனுப்புங்கம்மா கொஞ்சம். வாங்க சாமி. என்ன சாமி, ஏன் லேட்டா நீங்க? சரி 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 சரி. இந்த பண்ணி உண்மையிலேயே இது தினந்தோறும் எத்தனையோ தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக இது வந்து போய் சேரும். ரொம்ப திருப்தி, ஆனந்தம். அவங்களுடைய பான்சருக்கு அருமையான அவங்களுக்கு வாழ்த்துகள். நீண்ட ஆயுளுடன் நல்ல கல்வி, செல்வம், ஞானம் எல்லாம் பெற்று கோடான கோடிகள் ஆண்டுகள் வாழணும்னு சொல்லி வாழ்த்து. நன்றிங்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய. அன்னதானம் கொடுத்த செல்வங்களுக்கு வாழையடி வாழையா வாழ. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டீங்க? ஐயா சந்தோஷம் ஐயா, ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாங்க ஐயா. நீங்க பூஜை பண்றப்ப சிவபுராணம் படிக்கலாங்க. மழை கொடுத்தா வேற படிச்சுக்கிட்டே இருப்போம். சரிங்க சரிங்க, வாங்க. நமச்சிவாய். நைனா நீயே வந்துடுறியா? சரி நைனா, சரி நைனா. இச்சிக்கு போற, அந்த அவ்வளோ வரம் போகாத, இச்சிக்கு போற.
நமச்சிவா. போயிட்டு மகிழ்ச்சி, சந்தோஷம். அன்னதானம் கொடுத்த கேட்க ரொம்ப நன்றி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்க. சரி நல்லது. அண்ணாமலையார் உங்கள் பக்கம் இருக்கார். இன்னும் அடுத்த வருஷம் பாருங்க, இன்னும் உட்புறாயிரம். நல்லா இருந்துச்சுங்களா சாப்பாடு? போட்டோம் நல்லா இருந்ததுனால ஐயாவாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். சரி ஐயா வந்திருக்காரு பாருங்க. சரி. மறக்கக்கூடாது சாமி. சாது சன்னியாசிகளை எவ்வளோதான் வளர்ந்தாலும் மறக்கக்கூடாது சாமி. நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும், உங்களுக்கு தெரியல. அண்ணாமலையார் பக்கம் இருக்கு. இன்னும் வளர்ச்சி அடைவீங்க. எங்க அண்ணனுக்கு நல்லா வரணும். இறைச்செல்லாம் நல்லா வரணும். நல்லா இங்கே தான் வரணும். சரி வரணும். நான் உனக்கு அண்ணனா? ஏன் தாத்தா இப்படி பண்றது? ஏன் தாத்தா மட்டெல்லாம் அடிச்சு இன்னும் சின்ன பையன் ஆயிட்டா? என்ன தாத்தா? நல்லா இருப்பான். நல்லா இருப்பான். சரி. எல்லாம் போய் உன் பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கட்டும். சரி. சரி தரமா தான் உன் புள்ளி. அன்னதானம் பண்ணவங்களும் நல்லா இருக்கணும். சந்தோஷம். அந்த வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். ஆமா. அவங்க ஏற்பாடு பண்ண. சரி. வாங்க நமச்சி. வாங்க போயிட்டு வாங்க நமச்சி. டிஷர்ட்டு சரி ஐயா வாங்க. சிவாய் நம்ம ஐயா வரலீங்களா கூட? இன்னொரு ஐயா நமச்சி ஐயா வாங்க. போ அடுத்த பந்தி விடுங்க. போங்க சாமி. போங்க. 2 நாள் லீவ் விட்டீங்க சிவா? இல்ல லீவ் இல்லையே. நேற்று இல்லையே. ஓபன் பண்ணி சாப்பாடு கொடுத்துமே. நீங்க வரல? அப்படியா? கேளுங்களேன். எல்லாம் சாப்பிட்டவங்கலாம் நேத்து போட்டு தானே எல்லா நாளும் போட்டு தானே இருக்கோம். ஆமா. நீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க? 12 மணிக்கு. 12 மணிக்கெல்லாம் கூட இருக்குமே. நேத்துலாம் 2 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும். ஆமா. ஏன் நீங்க மறந்துட்டீங்களா? டெய்லி போட்டு தான் இருக்கோம். நான் 8 பேர்ல பார்த்துட்டு இருக்கோம். சரிங்க சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பா அது பண்றேன். அன்னதானத்தை பற்றி எந்த குறையும் கிடையாது. அண்ணாமலையார் முன்னேற்றத்தில் அன்னதானம் அருமையாக இருக்குது. நீதிக்கு நடக்குது. அது அண்ணாமலையார் அருள் இருக்குது. நிச்சயமாக நடக்கும். அது ஒன்றும் மாற்றம் கிடையாது. அன்னதானம் பண்ணவும் நல்லா இருக்கும். சாப்பாடுலாம் எந்த குறையும் கிடையாது சாமி. நமச்சு. ரொம்ப சந்தோஷம். நான் சாப்பிட்டே இல்லையாண்ணா? வா என்ன சாமி. நமச்சு. நல்ல சாப்பாடு ஐயா. ரொம்ப நன்றி. இந்த குழந்தைக்கு என்னோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஆயுஷ்மான் தேங்க்யூ சார். ஆயுள் ஆரோக்கியம் செல்வத்தோடு இருக்கட்டும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெருமையை சேர்த்து கொடுக்குறேன். நமச்சிவா. போயிட்டு வாங்க. சாப்பிட்டீங்களா? நான் டிஷர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பா தரேன் ஐயா. சரி சாப்பிடணும். நீ சாப்பிடணும் ஐயா. வாங்க ஐயா. போய் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. பௌர்ணமிக்கு லீவ் விட்டீங்களா? இல்லையா சாயந்தரம் போட்டோம். பௌர்ணமிக்கு 4 மணிக்கு போட்டோம். ஈவினிங். பௌர்ணமி ஆனா ஈவினிங் போட சொன்னாங்க. போட்டு பார்த்தோம். இதுக்கு மேல பௌர்ணமி ஆனா ஈவினிங் போட மாட்டோம். பகல்ல தான் போடுவேன். ஏன்னா போகவும் முடியல வரவும் முடியல. சமைச்சு ரிஷிகேஷ் ஐயா போங்க போய் சாப்பிடுங்க. வாங்க ஐயா. நான் ரிஷிகேஷ் வாங்க ஐயா. போங்க ஐயா. உட்கார வைங்கம்மா. உட்கார வைங்க. நமச்சிவாய். ஆத்ம சாந்தி ஆச்சு. ஆத்ம சாந்தினா வேற ரிஷிகேஷ். ஆத்ம சாந்தினா வேற. ஆத்ம திருப்தி. அதுக்கப்புறம் தான் ஆத்ம சாந்தி. இப்பவே சாந்திக்கு போயிடாதீங்க. சரி சார். ஏன்னா நீ இங்க உட்காந்து சாப்பிடுறது வண்டி அப்படி எத்தனை வந்து விட்டுட்டு உள்ள பெஞ்சில் உட்காந்து சாப்பிடலாம். ஏன் அப்படியே பண்ற நீ? உள்ள இறங்கி வந்தானாக்கா அப்புறம் கை வாஷ் பண்ணலாம். நம்ம கை வாஷ் பண்றது அங்கேயே கிளாஸ் கொடுக்க சொல்றோம். மறுபடியும் சாப்பிட்ட உடனே மறுபடியும் கை வாஷ் பண்ணலாம். 2 வேலையாவது. இவ்வளவு பெரிய இடம் போட்டு உன்னை ரோட்ல சாப்பிட வச்சுக்கிறது எனக்கு இவ்வளவு கஷ்டமாக்குது. எந்த ஆசிரமத்திலும் நான் உன்னை உள்ள வரதானே சொல்றேன். உள்ள வந்தோடனே கை கழுவணும் ஐயா. அப்புறம் சாப்பிட்ட உடனே கை கழுவணும். சரி நீ வண்டி எத்தனை உள்ளே வண்டி விடு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உட்காருண்ணா. நம்ம இதுதானா போய் வர வண்டி இது. அது வந்து நம்ம செப்பல் போட்டுனே உள்ள போக கூடாது. தப்பு ஐயா. கட்டணம் கொடுத்துருவோம். அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. முடியாத நம்ம முடியலன்னு சொன்னா அண்ணாமலையார் ஏத்துப்பாரு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பாக்ஸ் வாங்கிடுறேன் ஐயா. பாக்ஸ்
வாங்கிட்டு நீ முன்னாடி பார்சல் வாங்கி பாக்ஸ் வாங்கிக்கோ. சரி சாப்பிடு. பணம் வரல. ஏன்னா அவர் உள்ள கூப்பிட்டா வரமாட்டேன்றாரு. இல்லை காரணம் ஒன்றும் இல்லையா, நான் கீழே வந்தேன் உள்ளே வந்தேன்னா கை மண்ணில் போய் கை ஊனிட்டு வரேன், அங்கே கை கழுவணும், சாப்பிட்ட உடனே மறுபடியும் கை கழுவணும், அது உள்ள வேலை செய்யணும் சொல்லணும், அது ஒரு ஏன்னா எடுத்துகிட்டு வரணும், கை கழுவணும். சரி நீ அடுத்த வாரத்தில் பாக்ஸ் எடுத்துன்னு வந்துடு. சரி வாப்பா போ சொல். காந்தி தாத்தா எங்க நேத்தெல்லாம் ஆளை காணோம். கோயிலுக்கு போய் அதான் மொட்டை அடிக்கிற பாரு, மறைக்கிறதுக்காக கொல்லாலாம் போட்டுக்கிறேன். ஆனா நீ மொட்டை அடிப்ப பாரு பௌர்ணமி வேணா மழை சாப்பாடு சாப்பாடு கொடுத்தாரு. நான் கொடுத்துரு சொல்றேன். அந்த நடக்க முடியாது உங்களுக்கு தானே. அம்மா இங்க சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. இவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. அது பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நாள் என்னன்னா கிரிவலம் வருவாங்க, அப்படியே போட்டா நம்ம ஒன்னா ஒரே நேரம் போட்டுடலாம் அப்படின்னும். அப்புறம் அப்படிதான் பிளான் போட்டோம். அப்புறம் பௌர்ணமிக்கு எல்லாம் 5 நிமிஷத்துல காலியா வர மாதிரி அவ்வளவு கூட்டம் வந்துருச்சு. ஆனா எங்களால அங்கிருந்து போயிட்டு வர முடியல, ஏன்னா கிரௌட் இல்ல. அது மேல மதியத்துல தான் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது சாப்பாடு. அடியார்கள் மனமாற வயிறார இந்த ஒரு வேளை மதிய உணவு அருமையாக இருக்குது. எல்லா அடியாரும் சொல்கிறாங்க சாப்பாடு உணவு நல்லா அற்புதமாக இருக்குது. இதை இறைவன் மீண்டும் நல்லா சிறப்பாக மேல பெருக இறைவன் ஆசீர்வதிக்கணும். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ அன்னதானம் பண்ணவங்க சிறப்பாக இருக்கணும். ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ சிவாய். வாங்க ரொம்ப சிறப்பு, அருமையாக இருக்குது, தப்பாக இருந்தது, அற்புதமாக இருக்குது. அதான் நீங்கள் சொல்லிட்டு தானே வந்தீங்க, இனிமேல் நம்ம இடத்துக்கு வச்சுருங்க சாப்பிட்றதுக்கு வந்தீங்க. சரிங்க ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். இது நீடிச்சா போதும், கண்டிப்பாக காரம் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். உடம்பு இருக்காது கண்டிப்பாக, அது வேற ஆகும். சரிங்க வாங்க. சரி முதல் பந்தி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க? முதல் பந்தி கரெக்டாக 10:30 ஸ்டார்ட் ஆகிடும். சாதுக்களுக்கு 10:30 ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு திருவாசகம் பாடுறேன். அப்படிங்களா? 57 வரையும் பாடுறேன். சரிங்க நாளைக்கு வாங்க. கரெக்டாக 10:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். 10 மணிக்கு எல்லாம் போடுவோம், அப்படியே 10:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். பயிற்சி எடுத்துருக்கேன் நல்லா. சரிங்க கண்டிப்பாக பாடுங்க ஐயா. வளரும் மேலும் வளரும். வாங்க ஐயா வாங்க போயிட்டோம். சரிங்க ரொம்ப சந்தோஷம். நடக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். நமச்சிவாய். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. யார் சார் தராங்க? வடை பாயசத்தோட சாப்பாடு நல்லா இருக்கு. சாப்பாடு அருமையாக, சாம்பார் சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். எடுத்து தொடங்கி பாட்டிமா. ஆ
உட்காருங்க 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 இங்கே உட்காருங்க இங்கே உட்காருங்க. ஹேண்ட் வாஷ் இங்கே இருக்கு பாருங்க. இப்போ கை கழுவி வந்துருமா போமா. என்ன தாத்தா தேர்ற எதனா தொலைச்சிட்டியாண்ணா? உட்காரத்துக்கு இடமா தான் சொல்கிறேன். இது இந்த பேர் உட்கார இடம் இவ்வளோ பெரிய இடங்கிறது தேடி நிற்கிறிய தாத்தா சுற்றி. ஐயா வாங்க போயிட்டு வாங்க. இப்படி உட்காருங்கம்மா இப்படி போங்கம்மா. சாம்பார் ஊற்றுங்கம்மா. இங்க அப்பா சாம்பார் யார்கிட்டக்குதுக்கா? இங்கே எத்தணும் அங்கே எத்தணும். நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் ஒரு லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இந்த லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பமாகாது. அதுக்காக சொல்கிறேன் நான். ஐயா வாங்க கை கழிட்டு வாங்க ஐயா. தாத்தா தாத்தா அங்கே பாரு தாத்தா. முதல்ல பெரிய புல்லாம் எடு தாத்தா. அதெல்லாம் வழி விட்டுரு தாத்தா. பெரிய புல்லாம் இந்த பக்கம் வா. அந்த மூலையெல்லாம் எடுக்கவே இல்லை பாரு. அந்த மூலையெல்லாம் எடுங்க. யாரு யாரு வெளில இருந்து வந்தாளா? வந்து உங்க இலையில இருந்து எடுத்து போயிட்டாங்களா? இவருக்கு வடை பாயசமா வேற யாரோ வந்து வடை பாயசம் எடுத்துன்னு போயிட்டாங்களாம் பாருங்க. மீனா இவருக்கு ஒரு வடையும் பாயசம் போய் வெளியில இருந்து யாரோ வந்து வடையும் பாயசம் எடுத்துன்னு போயிட்டாங்களாம் பாரு. மனநிலை புண்ணிய மாதிரி இருக்கிறாங்க. பாயசம் கூட நெத்தன் வராரு. பேக் மாட்டின்னு வந்தாரு அவரா. அவர்தான் உள்ள வந்து யார் பாயசம்? உங்க பாயசம் தான் எடுத்து போயிட்டாரா? தாத்தா உனக்கு ரசமா? இப்போ கை கழுவிட்டு வாங்க. போய் கை கழுவிட்டு வாங்க. கை கழுவிட்டு வந்து இதை பாரு அங்கே இடம் இருக்கு பாருங்க. உட்காருங்க. யாருக்கு யாருக்கு நடக்க முடியலையா? சரி வாங்கி போங்க. சரி நீங்க சாப்பிட்டீங்களா? அவங்களுக்கு வாங்கி போறீங்களா? சரி வாங்கி போங்க. நடக்க முடியலையா அவங்களால? சரி பாக்ஸ்ல 30-40 பேர் வாங்கி போறாங்க. பூனசாமிகளை குட்டமிச்சாச்சா? வாங்கி போயிட்டாங்களா? சரி